நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில குழந்தை வரம் தரும் கோவில் பற்றியும் சிவபெருமானுடைய 3 முக தரிசன மகத்துவம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்கள்ல புதனுக்கு தனி சன்னதி திருவெண்காட்டுல இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில்ல தான் அமைஞ்சிருக்கு. காசிக்கு சமமான தலங்கள்ல ஒன்றாகவும் சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவும் இந்த திருத்தலம் விளங்குது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தி வேதங்கள்ல ஒன்றாகிய ஸ்ரீ அகோர மூர்த்திய இந்த தலத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த திருத்தலத்துல ஸ்வேதாரண்யேஸ்வரர், ஸ்ரீ நடராஜர், அகோர மூர்த்தி அப்படின்னு 3 சிவ மூர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்துல அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு 3 தீர்த்தங்கள் இருக்கிறது சிறப்புக்குரிய ஒன்று. சிவபெருமான் உமாதேவியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருவெண்காட்டுல எழுந்தருளினார். அப்போ ஆனந்தத்தால அவருடைய 3 கண்கள்ல இருந்தும் கண்ணீர் துளிகள் சிந்துச்சு அப்படின்னும், அந்த 3 துளிகளும் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு 3 குளங்களாக மாறினதாக தலபுராணம் சொல்லுது. விஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி, இந்திரன், ஐராவதம் முதலியவர்கள் இந்த தலத்தை வழிபட்டு இருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் முதலிய நால்வராலும் பாடல் பெற்ற தலம் இந்த திருத்தலம். 11ஆம் திருமுறையை பாடிய பட்டினத்தார் சிவதீட்சை பெற்ற கோவில். 12 சூத்திரங்களை கொண்ட சிவஞான பூதம் என்னும் சைவ சித்தாந்த முழு முதல் நூலை எழுதின மெய்கண்டார் அவதரித்த தலம் இந்த தலம். இந்த திருத்தலத்துல இறைவனாக ஸ்வேதாரண்யேஸ்வரரும், இறைவியாக பிரம்ம வித்யாம்பிகை அம்மனும் வீற்றிருக்கிறது. பக்தர்களுக்கு அருள்பாலித்துட்டு வராங்க. பிரளய காலத்திலும் அழியாம சிவபெருமானுடைய சூலாயுதத்தால தாங்க பெற்ற தலமாகவும் இந்த தலம் விளங்குது. வியாச முனிவருடைய ஸ்கந்த மகாபுராணம், அருணாச்சல புராணத்துல இந்த தலத்துடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் என்றும் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையாரவர் தம்மை தோயாவார் தீவினையே. அதாவது மூங்கில் போன்ற திரண்ட தோளினை உடைய உமையம்மை எழுந்தருளிய திருவெண்காட்டை அடைந்து அங்க இருக்கக்கூடிய முக்குள நீர்ல எழுந்து வழிபடுவோரை பேய்கள் பிடிக்காது. பேய்கள் பிடிச்சிருந்தாலும் விலகும். இறையருளால மகப்பேறு வாய்க்கும், மன விருப்பங்கள் நிறைவேறும். இதுல சிறிதும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு குழந்தை வரம் தரக்கூடிய திருவேற்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலுடைய பொறுமை பற்றி தேவார பாடல் ஆசிரியர் திருஞான சம்பந்தர் சொல்றார். இப்போ தல வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜலதராசுரனுடைய மகன் மருத்துவாசுரன் அப்படிங்கிற அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்தான். அதன் பலனாக ஈஸ்வரர் கிட்ட இருந்து சூலாயுதத்தை வரமாக பெற்றார். அதையடுத்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கொடுமைகள் நிறைய செஞ்சான். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. உடனே சிவபெருமான் தன்னுடைய வாகனமான நந்தியை மருத்துவாசுரன் கிட்ட அனுப்பினார். மருத்துவாசுரன் சிவபெருமானிடமிருந்து வரமாக பெற்ற சூலாயுதத்தால நந்தியை தாக்கி 9 இடங்கள்ல காயப்படுத்தினார். இன்றளவும் இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய நந்தியுடைய உடல்ல இந்த காயங்களை நாம பார்க்கலாம். நந்தி காயமடைஞ்சதை தெரிஞ்ச சிவபெருமான் சினம் கொண்டார். அவருடைய கோபம் அவரை அகோர மூர்த்தியாக உருவெடுக்க செஞ்சுச்சு. அகோர மூர்த்தி திரு அவதாரம் மாசி மாதம் தேய்பிறை பிரதமை பூர நட்சத்திரத்துல ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு நடந்துச்சு. கரிய திருமேனியுடன் செவ்வாடை உடுத்தி இடது காலை முன்வைத்து வலது காலை கட்டை விரலையும் அடுத்த விரலை ஊன்றி அகோர கோலமாக காட்சியளித்தார். 8 கரங்களும் அதுல 7 ஆயுதங்களும் தாங்கி கம்பீர தோற்றத்தோடு தோன்றினாரு. அது மட்டுமில்லாம கைகள்ல மணி, கேடயம், கத்தி, வேதாளம், உடுக்கை, கபாலம், திரிசூலம் ஆயுதங்களோட கோரை பற்களுடன் 14 பாம்புகளை தன் மேல அணிஞ்சிட்டு மணிமாலை அணிந்து அஷ்ட பைரவர்களுடன், அதாவது 8 பைரவர்களுடன் புன்னகை முகத்தோட இருந்தார். அவர் அகோரமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவருடைய தோற்றத்தை பார்த்த மருத்துவசுரன் அகோரமூர்த்தியுடைய திருவடியில சரணடைஞ்சான். தொடர்ந்து மருத்துவசுரன் அகோரமூர்த்தி கிட்ட, உங்களை உண்மையான பக்தியோட வழிபடும் பக்தர்களுக்கு நவகிரக தோஷம், புத்திர தோஷம், யமபயம் நீக்கி வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் வழங்க வேண்டும் அப்படின்னு வேண்டினான்.
அவர் வேண்டின வரத்தை அகோரமூர்த்தி அருளினார். இதனால மரண பயம் நீங்கவும் நீண்ட ஆயுள் வேண்டியும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. இப்படி நிறைய சிறப்புகளை பெற்ற அகோரமூர்த்திக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு அகோர பூஜையும், மாதந்தோறும் பூர நட்சத்திரத்துல அகோரமூர்த்தி பூஜையும் நடக்குது. அதே மாதிரி கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிறப்பு வழிபாடு நடக்குது. அதுல குறிப்பா கார்த்திகை 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடக்குது. தலவிருச்சம் 3 இருக்கு: ஆள், கொன்றை, வில்வம். விருதாச்சலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணடம் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்து வந்த அச்சுதகளப்பாளர் அப்படிங்கிறவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை. அவர் தன்னுடைய குருவாகிய அருள்நிதி அருணந்தி சிவாச்சாரியார் கிட்ட தன்னுடைய குறைய சொன்னார். அவரு திருமுறைகளை பூசித்து கயிறு சாத்தி பார்த்தார். அப்போ பேயடையா பிரிவேதும் பிள்ளையனோடு என தொடங்கும் திருவெண்காட்டு திருஞான சம்பந்தர் தேவார பாடல் வந்துச்சு. அச்சுத களப்பாளர் தன்னுடைய மனைவியோடு திருவெண்காட்டிற்கு வந்து முறையாக முக்குளம் மூழ்கி ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வந்தார். ஒரு நாள் இரவு அச்சுத களப்பாளருடைய கனவுல வெண்காடர் தோன்றி, உனக்கு இந்த பிறவியில குழந்தை பேரு கிடையாது, இருந்தாலும் நம்முடைய ஞான குழந்தையின் பாடல்ல நம்பிக்கை வச்சு நம்மை வழிபட்டு வர்றதால உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அருளினார். அதே மாதிரி அச்சுத களப்பருடைய மனைவி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தார். குழந்தைக்கு ஸ்வேதன பெருமாள் அப்படிங்கிற பெயரை சூட்டினார். அவரே மெய்கண்டார் அப்படின்னு தீட்சை நாமம் பெற்று சிவஞான போதம் நூலை இயற்றி அருளிய சித்தாந்த ஞான பரம்பரைக்கு முதல் தலைவராக விளங்கிய மெய்கண்ட தேவர் நாயனார் ஆவார். வழிபடக்கூடிய முறை பார்த்தோம்னா, கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல அக்னி தீர்த்த குளத்துக்கு வரணும். ஆண்கள் வேட்டியும் பெண்கள் புடவையும் கட்டிக்கிட்டு அக்னி தீர்த்த குளக்கரையில இருக்கக்கூடிய மெய்கண்டார் சிலையை வணங்கியபடி குழந்தை வேண்டும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையோடு இறைவனை நினைத்து குளத்துல கிழக்கு முகமாக பார்த்து முழுகணும். அப்போ ஒரு மடக்கு தண்ணீர் குடிக்கணும். பெண்கள் முகத்துல மஞ்சளை தடவிக்கணும். குளத்துல எலுமிச்சை பழம், வாழைப்பழம், பூக்களை சமர்ப்பிக்கணும். அதன் பிறகு சூரிய தீர்த்தத்துல நீராடணும். தொடர்ந்து சந்திர தீர்த்தத்துக்கு சுற்றி போகணும். அதாவது குறுக்க போக கூடாது. குளிச்சு முடிச்ச பிறகு ஈரமான வேட்டி புடவைய அங்கேயே விட்டுடக்கூடாது. அத வீட்டு தலத்துக்கு போவேன் அப்படின்னு நினைச்சு சிவனை கூப்பிட்டாரு. அவருடைய குரலை கேட்டு சிவபெருமான் பார்வதியை அனுப்பி திருஞான சம்பந்தரை அழைத்து வரும்படி சொன்னார். சிவனுடைய ஆணைக்கு இணங்க பார்வதி தேவி திருஞான சம்பந்தரை தன்னுடைய இடுப்புல தூக்கிக்கிட்டு கோவிலுக்குள்ள வந்தாங்க. அதனால பிள்ளை இடுக்கியம்மன் அப்படிங்கிற திருநாமத்தை பெற்றாரு. இந்த அம்மன் தனி சன்னதியில வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி புரிஞ்சுட்டு வராங்க. அவருக்கு விளக்கேற்றி வழிபட்டால் அவர் குழந்தை வரம் அருள்வதாக புராணம் சொல்லுது. திருவெண்காடு திருத்தலம் மயிலாடுதுறையில இருந்து 28 கிலோமீட்டர் தூரத்துல, சீர்காழியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. சென்னையிலிருந்து பஸ் ரயில் வர்றவங்க சீர்காழியில இருந்தும், திருச்சி மார்க்கத்துல வரவங்க மயிலாடுதுறை வந்து அங்கிருந்து திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். சீர்காழி மயிலாடுதுறையில இருந்து கோவிலுக்கு போக டவுன் பஸ்கள் இயக்கப்படுது. நடை திறந்திருக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காலை 6 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், மாலை 4 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும். பூஜை நடக்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா காலையில 6 மணி, 9 மணி, மதியம் 12 மணி, மாலை 5 மணி, 6 மணி, இரவு 8:30 மணி, அப்படி 6 கால பூஜைகள் நடக்குது. திருவிழா மாசி மாதம் இந்திர விழா 10 நாட்கள் நடக்குது. 5வது நாள் விழாவில் அகோரமூர்த்தி அசுரனுடைய சம்ஹாரம் செய்ய புறப்படும் நிகழ்ச்சி நடக்குது. கார்த்திகை மாதம் 10,008 சகாபிஷேகமும், வருஷத்துல நடராஜருக்கு 6 அபிஷேகமும் நடக்குது. இங்க இருக்கக்கூடிய ருத்ர பாதத்துல பூஜை செஞ்சா 21 தலைமுறையினர் செய்த பாவம் நீங்குவதாக ஒரு ஐதீகம். சௌபாகிய துர்கை, ஸ்வேதா மாகாளி, ஸ்வேதன பெருமாள் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் இருக்கு. 28 பிள்ளையார்கள் இங்கு இருக்கிறாங்க. அனைவரும் சென்று வழிபட்டு இறையருள் பெறுவோம். நன்றி.